நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Black Thunder, where fun never ends. ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம், தமிழ்நாடு. 10 வயசுல கல்யாணம் ஆகி வந்தேன். ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சா கூட உள்ளே வந்துடும் தண்ணி. அப்படியே தான் இருந்த வாகல தான் இருக்கிறோம். வெள்ளம் வந்தால் வாரிக்கணும் ஓடுறோம். வெள்ளம் போயிடுச்சுன்னா அதே எடுத்தாந்து கழுவிட்டு இங்கே உக்காந்துங்கிறோம். எல்லா கஷ்டமும் உண்டுங்க. இந்த இடத்துல வந்து வெள்ளத்தை நல்லா பாதிப்பு உண்டு. வீடு பற்றின ஏரியும் வற்றி 7 பேர் 8 பேர் இறந்துட்டாங்க. வீடு பற்றின ஏரியும் சொல்லுவோம். வீடு கட்டுறாங்க, மண் சரியில்லை, கல் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படியே சொல்லி வராங்க. திமுக ஆட்சியில் தான் வந்து கிட்டண்ணா வந்து ஓட்டுநர் வீடு கட்டி கொடுத்தாரு. அதோட அவ்வளோதான். ஹவுசிங் போர்டு கட்டி தரேன், ஹவுசிங் போர்டு கட்டி தரேன்னாங்க. இது வரைக்கும் ஹவுசிங் போர்டு கட்டி கொடுக்கல. வயசு பொண்ணுங்க பாத்ரூம் போக இடம் கிடையாது. அது கேட்டா என்னன்றாங்க, உங்களுக்கு தான் அங்கே கட்டி கொடுத்துக்கிறோமே பப்ளிக் கக்கூசு அப்படின்றாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுவே வயசு பொண்ணா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு வசதியும் கிடையாது. அந்த இடத்துல அவனுக்கு ரொம்ப கஞ்சா அஷ்டம் குடிச்சிட்டு இப்படி போகும்போது இந்த இடத்துல எப்படி நாங்கள் நின்று குளிக்கிறது? எங்கள் வீட்டுக்கார கூட நான் நிற்க வச்சு தான் குளிக்க முடியும் இந்த இடத்துல. நைட் என்ன ஒரு பசங்க ஒத்துக்கணும், பொம்பளை பசங்க நட முடியல, ஒரே பசங்க குடிச்சிட்டு ஒரே அம்பலம் பண்ணுறாங்க. நாங்களும் எத்தனோ வாட்டி போய் சொன்னால் எதுவுமே ரிலேஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. இதுதான் எங்கள் வாழ்க்கைன்னு தெரிஞ்சு போச்சு. எங்களுக்குன்னு யாரும் ஒரு தீர்வு கிடையாது. வீடுமே ரொம்ப குட்டி குட்டியா இருக்குக்கா. இது உள்ளே தான் சமைக்கிறது எல்லாம் இது உள்ளே தான் சமைச்சு துண்ணுபிட்டு மழை வெய்ய காலம்னா அதை வெளியில படுத்து கிடப்போம். மழை காலம்னா ஒன்னோட ஒன்று கும்பலா படுத்து கிடக்க வேண்டியதா. தூங்குனாலும் போச்சு, தூங்குனாலும் போச்சு. 10 அடி தான் இருக்கும் போல. இதை பாருங்க, இங்க இருந்து ஒரு கை வைக்கலாம். காலம்பூரா நாங்க இப்படியே தான் இருக்கணுமா? எங்களுக்கு இது ஒரு தீர்வே கிடையாது. இந்த இடத்துக்கு ஒரு தீர்வே இல்லையா? திடீர் நகருக்கு தண்ணி வசதி இல்ல. தண்ணி டேங்க்ல தான் காசு குத்து தான் தண்ணி வாங்குறோம். வாழ்வாதாரமே இங்கே தான். பணம் இருந்தால் தான் நம்ம வெளியே போய் இருக்க முடியும். நம்பிக்கிட்டே எதுங்க போனாதான் உண்டு, போனெல்லாம் இல்லை. எங்களுக்கு வசதி தான் நாங்க கட்டிக்க மாட்டோமா? நாங்க ஏன் கவர்மெண்ட்ல கிட்ட போராடுறோம்? லேடிஸுங்க ரொம்ப அவசரப்படணும். லேடிஸுங்க ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல வயசு பசங்களுக்குலாம் ஒரு பாதுகாப்பே கிடையாது. பொண்ணே எடுக்க மாட்டாங்க. வராங்க, ரோட்லயே நிக்கிறாங்க. மேல இருந்து இந்த குப்பை மூடு மாதிரி தெரியுது பேரு. அதை பார்த்த உடனே ஐயோ இந்த ஊர்ல பொண்ணு கொடுக்க மாட்டோம், நாங்க புள்ள கொடுக்க மாட்டோம்னு ஓடிடுறாங்க. கொசு தொல்லை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் மாத்திரை கற்று வாங்கி அது சரி பண்ணிட்டு தான் இங்கே இருக்கும். கட்டித்தரேன்றாங்களே, நான் கட்டித்தர மாதிரி இல்லை. எங்களுக்கு வீடை இடிச்சிட்டு கட்டி குத்தா போதும்பா, வேற எந்த உதவி வேணாம். கெலட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்த திடீர் நகரில் தான் இருக்கும். இந்த சாலையில் நீங்கள் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இந்த சைதாப்பேட்டை பிரிட்ஜுக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கூவம் பகுதி, இந்த பகுதிக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 வருஷமாக இதே இடத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. இந்த சூழலில் தான் அவங்க வாழ்கிறாங்க. அவங்களோட கஷ்டங்கள் இங்கே எப்படி இருக்குது, இதை பற்றி தான் நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். இங்கே தான். ஆமாம். எத்தனை வருஷம்? எப்போ? நாங்கள் எனக்கு என்ன வயசு இருக்கும்? உங்களுக்கு ஒரு 70 வயசு. அப்புறம் என்ன 70 வருஷமா இங்கே? ஆமாம், அதுக்கு மேலேயே இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா இருந்ததெல்லாம் இங்கே தான். இப்போ இத்தனை தலைமுறையாக இங்கே இருக்கிறீங்களா? இங்கே என்னென்ன மாதிரி விஷயங்களை மாறவே இல்லை, இன்னும் அப்படியே இருக்கு? ஒன்றுமே மாறல, அப்படியே தான் இருந்த வாகல தான் இருக்கிறோம். வெள்ளம் வந்தால் வாரிக்கணும் ஓடுறோம். வெள்ளம் போயிடுச்சுன்னா அதே எடுத்தாந்து கழுவிட்டு இங்கே உக்காந்துங்கிறோம். வேற ஒன்றும் கிடையாது. வர்றவங்க அப்படியே எதனா கொண்டாந்து கொடுக்குறவங்க தண்ணியில் பாதிக்கப்பட்டவங்களாச்சுன்னு இங்கெல்லாம் வர மாட்டாங்க. அப்படியே மேல்வாடத்துலேயே அப்படியே கொடுத்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இப்போ கூவாறு வேற பக்கத்துலேயே இருக்குல்ல, இதில் வந்து ஸ்மெல் மழை டைம்ல ஓவரா ஸ்மெல் வருமே, பாம்பு இதெல்லாம் வருமா? இதெல்லாம் வரும். அதெல்லாம் வரும். அப்போல்லாம் எப்படி குழந்தைங்களாம் வச்சுட்டு எப்படி இருக்கீங்க? இருக்கிறோமே, இருக்கிறோம் தான். என்ன பண்ணுறது? 10 வயசுல கல்யாணம் ஆகி வந்தேன். ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சா கூட உள்ளே வந்துடும் தண்ணி. இவ்வளோ உயரம்லாம் கிடையாது. தண்ணி சும்மா கொஞ்சம் பேஞ்சா போதும், அதிகமாக மழை உள்ளே வந்துடும். காலி பண்ணின்னு போயிடுவோம். காலேஜுங்களுக்கு போயிடுவோம். ஏதோ 50, 100, 1000, 500 கொடுப்பானுங்க. ஒரு 5 கிலோ 4 கிலோ அரிசி கொடுப்பாங்க. 2 கட்சிக்காருமே கொடுப்பாங்க. வீடு கட்டுறானாங்கப்பா, வீடு கட்டுறானாங்க. மண் சரியில்லை, கல் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படியே சொல்லி வராங்க.
இந்த மாதம் ஹோமர்த்தம் பண்ணுறோம் நாங்கள். சொன்னாங்களா கண்டி ஒன்றும் இல்லை. கொசு நைட்டானா மணி 5 ஆகத்தல கொசு அவங்க கொசு மருந்து தான் அடிக்கிறாங்க, புகை தான் அடிக்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. 74 கல்யாணம் ஆச்சு. 1974. ஆமாம், கல்யாணம் ஆச்சு. அதுலேருந்து இங்கே தான் குடும்பம் வந்துடும். அப்போல்லாம் இந்த இடம் எப்படி இருக்கும்? அப்போல்லாம் வந்து எல்லாம் ஓலை வீடு தான், குடிச்ச வீடு தான் எல்லாம். ஆமாம், தீன்னு கபின்னு பற்றிக்கும். வெள்ளம் வந்து வெள்ளத்தில் அடிச்சு போவோம். அடிச்சின்னு போனாக்கா அதுக்காக வேண்டி யாரும் நடவடிக்கை எடுத்து இல்லை. வந்து பார்க்குறாங்களா கண்டி அதோட போகிறதால சரி செய்கிறேன் அப்படின்வாங்க. ரெண்டாவது எதையும் செய்ய மாட்டாங்க. ஆமாம். வேறு என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குது தாத்தா? எல்லா கஷ்டமும் உண்டுங்க இந்த இடத்துல. வந்து வெள்ளம் பாதிப்பு உண்டு, எரியிறது உண்டு. வீடு பற்றின்னு ஏரியும் இதில் பற்றி 7 பேர் 8 பேர் இறந்துட்டாங்க. வீடு பற்றின்னு ஏறி சொல்ல அப்பயும் அவங்களுக்கு இந்த உதவி. 7 பேர் 8 பேர் இறந்துட்டாங்க. ஆமாம், இறந்துட்டாங்க. எல்லாம் இறந்துட்டாங்க. வயிறு புள்ளத்தாச்சாட குழந்தை அப்படி வெளியே வந்துச்சு. அது மாதிரி இருந்துச்சு. அப்போ எத்தனை பேர் இறந்து போனாங்க? 7 பேர் இறந்தாங்க அந்த தெருவில். இங்கே ஒரு 70-80 வருஷமாக இருக்கிறாங்க வாழ்வாதாரமாக. முதல்ல வந்து ஓலை வீடு இருந்தது. ஓலை வீடு இருக்கும்போது எல்லாம் அடிக்கடி வீடு பற்றிக்கும், அடிக்கடி வெள்ளம் வரும். வெள்ளம் வந்தோடனே அது டீச்சர் காலேஜ் அங்கே தான் போய் தங்குவாங்க. வீடு எரிஞ்சாலும் ஆற்றுல தான் போய் உட்காந்து கிடப்போம். அதுக்கப்புறம் அடிக்கடி வீடு ஏறியும் அடிக்கடி வெள்ளம் வரும். அதுக்கப்புறம் வந்து திமுக ஆட்சியில் தான் வந்து கிட்டாண்ணா வந்து ஓட்டுநர் வீடு கட்டி கொடுத்தாரு. அதோடு அவ்வளோதான். ஹவுசிங் போர்டு கட்டித்தரேன்னாங்க. இது வரைக்கும் ஹவுசிங் போர்டு கட்டி கொடுக்கல. 33 வருஷம் ஆயிடுச்சு. வந்து ஹவுசிங் போர்டை கட்டி கொடுக்கல. யார் வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்து ஓட்டு கட்டலாம், சரி திமுக வந்து ஓட்டு கட்டலாம். அவங்க வந்து ஓட்டு கட்டி தரன்றாங்களே கண்டி, ஆனால் இது வரைக்கும் கட்டி கொடுத்தது கிடையாது. அப்புறம் வந்து இப்போ வந்து போன இந்த எலெக்ஷன் முடிஞ்சவொடனே வந்தாங்க, ஆஃபீஸர்லாம் இட்டுன்னு வந்தாங்க. இட்டுன்னு வந்து இந்த மாதிரி டோக்கன் நம்பர் போட்டாங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ இதெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரு குரூப்பு வாங்கிட்டு போனாங்க. அதோட இது வரைக்கும் வரல. பல வருஷமாக ஓலை வீடு தான் இருந்தோம். எரிஞ்சு போனால் ஓடுவோம், மழை வந்தாலும் ஓடணும். கலைஞர் தான் கட்டி கொடுத்தாரு இந்த வீடு. ஓலை வீடு தான். திடீர்னு எரியும், திடீர்னு ஓடுவோம், திடீர்னு மழை வந்துச்சு வெள்ளம் வந்துச்சுன்னா ஓடுவோம். இப்போ அவர் வந்து தான் கட்டி கொடுத்தாரு. அவர் போன பேர் இதுக்கு யாருக்கும் நடவடிக்கை எடுக்க முடியல. இப்போ டிசம்பர்லலாம் மழை பெய்யுது, அந்த மாதிரி சூழ்நிலையில எங்கே இருப்பீங்க? எதுனா ஸ்கூலு அப்படி அவங்களே இட்டுன்னு போய்விடுவாங்க, கட்சிக்காரங்களை வலிச்சுன்னு போய்விடுவாங்க. அப்போ இங்கே இருக்க வீட்டில் இருக்க பொருள்லாம் சேதாரம் தான். ஆமாம், சேதாரம் தான். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்குவீங்க. இது பூட்டு போட்டுனா இருந்தால் ஒன்று, இந்த ஓடு பிச்சுன்னு போனால் ஒன்று, அவ்வளோதான். அந்த மாதிரி போயிருக்கா? போய்க்குது. மழை டைமில் ஓடெல்லாம் பிச்சுட்டு போயிடும். ஓடெல்லாம் பிச்சுன்னு. போன வாட்டி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஒரு வாட்டி எல்லாம் வீட்டில் இருக்க சாமான் கிம்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இங்கே இருக்க வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன 10 அடி தான் இருக்கும் போல. இதை பாருங்க, இங்கேருந்து ஒரு கை வைக்கலாம், இவ்வளோதான் வீடு. ஆனால் இங்கே ஒரு வீட்லையுமே ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க. இதுக்குள்ளேயே தான் அவங்க தங்குக்கிறாங்க. இங்கே பாத்ரூமும் அவங்களுக்கு கிடையாது, இங்கேருந்து அங்கே தான் போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே வெளியே ஒரு கட்டை கட்டி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளேயே தான் குளிப்போம் நாங்கள், லேடிஸ் எல்லாருமே இங்கே தான் இருப்போன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் தான். எல்லாமே குட்டி வீடு, சின்ன வீடு தான். ஒரு பப்ளிக் பாத்ரூம் ரோட்டில் கட்டி கொடுத்துருக்காங்கப்பா, கட்டி கொடுத்துருக்காங்க. அது மிஞ்சி பண்ணால் ஒரு 4 டாய்லெட்லாம் இருக்குது. அந்த 4 டாய்லெட்டில் இந்த ஊரே போக முடியுமா? 620 வீடு இருக்குது. 620 வீடும் அந்த டாய்லெட்டில் அதில் போக முடியுமா? எவ்வளோ புள்ளக்குட்டி, எங்களுக்கும் புள்ளக்குட்டிலாம் இருக்குது, சின்ன பசங்களாம் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தராக போய் மூக்கை பிடிச்சின்னு போயிட்டு வரதுல அதில் வியாதி வந்து நாங்கள் செத்தோம்னா எங்களுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்கள்? அப்போ காலம்பூரா நாங்கள் இப்படியே தான் இருக்கணுமா? எங்களுக்கு இது ஒரு தீர்வே கிடையாது. இந்த இடத்துக்கு ஒரு தீர்வே இல்லையா? திடீர் நகருக்கு, சைதாப்பேட்டை திடீர் நகருக்கு ஒரு தீர்வே கிடையாதா? நாங்கள் இப்படி தான் இருக்கணுமா? வரவங்களாம் ஓட்டு மட்டும் கேட்குறாங்க, ஓட்டை வாங்கின்னு போயிடுறாங்க. கேட்டால் தோ கட்டித்தரேன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது எது முடிவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? வயசு பொண்ணுங்க பாத்ரூம் போக இடம் கிடையாது. அது கேட்டால் என்னன்றாங்க, அவங்களுக்கு தான் அங்கே கட்டி கொடுத்துக்குறோமே பப்ளிக் கக்கூஸு அப்படின்றாங்க. அவ்வளோதான். மீறி கேட்டால் அதான் சொல்கிறாங்க. நாங்கள் யாரை போய் கேட்குறதுக்கு? இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி துணி கட்டி வச்சுருக்கீங்களா? அதுதான், எல்லாரும் இந்த மாதிரி பாத்ரூம் தான். அப்படி மிஞ்சி போனால் அந்த ரோட்டில் எவ்வளோ பேர் போகிறாங்க. எதுக்காக இது கட்டி வச்சிருக்கோம்னா, வயசு பிள்ளைங்க வச்சிருக்கிறோம், அறியாத பொண்ணுங்க வச்சிருக்கிறோம். எங்களுக்கு வசதி இருந்தால் நாங்கள் வீடு கட்டிக்க மாட்டோமா? வசதி இல்லாத வயசுதானே இந்த குப்பை மூட்டிலே கிடக்குறோம். கேட்டால் என்னன்றாங்க, நாங்கள் உங்களுக்கு வீடு கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. அப்படி பேசுகிறாங்க. நம்ம என்ன பாதுகாப்பு இருக்கா இந்த ஏரியாவில்?
பாதுகாப்புலாம் இருக்குது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் பொண்ணுங்க அதெல்லாம் இப்போ நடமாடலாம். என்ன ஒன்று பாத்ரூம் போக வசதி தான் இல்லை எங்களுக்கு. இப்போ சில பேர் இந்த ஏரியாவில் பொண்ணு எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி. ஆமாம் பொண்ணு, ஆமாம் அது கன்ஃபார்ம். பொண்ணே எடுக்க மாட்டாங்க. வராங்க ரோட்லேயே நிற்கிறாங்க, மேலே இருந்து அந்த குப்பை போடு மாதிரி தெரியுது பேரு. அதை பார்த்த உடனே ஐயோ இந்த ஊரில் பொண்ணு கொடுக்க மாட்டோம், நாங்கள் புள்ள கொடுக்க மாட்டோன்னு ஓடிடுறாங்க. இதுதான் பொண்ணு கொடுக்க மாட்டோம் புள்ள கொடுக்க மாட்டோன்ட்டு ஓடிடுறாங்க. அப்போ எங்களுக்கு பொண்ணுங்க பிள்ளைங்களாம் வாழ்க்கைக்கு எப்படி? எங்களுக்கு வசதி தான் நாங்கள் கட்டிக்க மாட்டோமா? நாங்கள் ஏன் கவர்மெண்ட்ல கிட்ட போராடுறோம்? இந்த சூழ்நிலை இப்படியே தான் இருக்குது. இப்படியே தான் இருக்குது. ஆமா, நான் தரம்பா எங்க பாட்டி காலத்துல இருந்து இங்க தான் இருக்கிறோம். இப்படியே தான் கிடக்குறோம். வாரி எத்துன்னு ஓடுறதும் வாரி எத்துன்னு ஓடியாடுறதும். அது ஒரு 3 நாளைக்கு அந்த எல்லாம் ஒரே துண்ணை தட்டிலே பேனை இடத்துல பேலணும், உட்காந்த இடத்துல உட்காந்து கிடக்கணும். இதுதான் எங்க வாழ்க்கை. சிரிக்கிறீங்களா இந்த கஷ்டத்தை கூட? என்ன பண்றது, சிரிக்கிறீங்கன்னா இதுதான் நாங்க அதை அனுபவிச்சிட்டோம். அதை அனுபவிச்சதுலேருந்து எங்களுக்கு வந்து அது கஷ்டமா தெரியல. எங்களுக்கு இதுதான் எங்க வாழ்க்கைன்னு தெரிஞ்சு போச்சு. எங்களுக்குன்னு யாரும் ஒரு தீர்வு கிடையாது. வீடுமே ரொம்ப குட்டி குட்டியா இருக்கேக்கா. இது உள்ளே தான் சமைக்கிறது எல்லாம் இது உள்ளே தான் சமைச்சு துண்ணுபிட்டு மழை வெய்ய காலம்னா அதை வெளியில படுத்து கிடப்போம். மழை காலம்னா ஒன்னோட ஒன்று கும்பலா படுத்து கிடக்க வேண்டியதா. தூங்கினாலும் போச்சு தூங்கினாலும் போச்சு. இதுதான் எங்கள் வாழ்க்கை. ஆமாம், நான் இங்கே தான் குளிப்போம். நான் இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுவே வயசு பொண்ணாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு வசதியும் கிடையாது. இப்போ ஒருத்தவங்க இப்போ வெளியே நின்றுக்கிட்டு தான் நாங்கள் இந்த இடத்துல குளிக்க முடியும். ஆமாம், வெளியில் நிற்கணும். யாரோ ஒரு வயசு பசங்க ஏதோ குடிச்சிட்டு வரானுங்க. எங்கள் கஞ்சா அடிக்கிறது ரொம்ப மோசமாயிடுச்சு இந்த இடத்துல. அந்த இடத்த அவனுங்க ரொம்ப கஞ்சா அடிச்சிட்டோம் குடிச்சிட்டு இப்படி போகும்போது இந்த இடத்துல எப்படி நாங்கள் நின்று குளிக்கிறது? ஒரு ஆள் துணைக்கு எங்கள் அம்மாவோ எங்கள் பாட்டியோ எங்கள் அத்தையோ யாரோ ஒருத்தர், எங்கள் மாமியாரோ எங்கள் வீட்டுக்காரர் கூட நான் நிற்க வச்சு தான் குளிக்க முடியும் இந்த இடத்துல. அந்த மாதிரி தான் இங்கே எங்களுக்கு பாத்ரூம் இருக்காது. ஆமாம், இந்த இடத்துல அப்படிதான் இருக்கணும். பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்காமா? இங்க குடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது பசங்களாம் இங்க இப்படிதான் இருப்பாங்க. இப்படிதான் இருப்பானுங்க இங்கெல்லாம். இந்த இடத்துல வயசு பசங்களுக்குலாம் ஒரு பாதுகாப்பே கிடையாது. நாங்கள் தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். இங்கே ஒரு வீட்டில் ஒரு நகை வைக்க முடியாது, ஒரு எதுவுமே வைக்க முடியாது இந்த வீட்டு உள்ள மட்டும். இங்கே இருக்கிற ஏரியாவில் ஒரு நகை ஒரு கம்பலோ ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் ஒரு பொருள், அந்த பொருளை நம்ம இந்த வீட்டில் இந்த இடத்துல வைக்க முடியாது. இங்கே கஞ்சா அடிப்பானுங்க. இத்தனோண்டு இருக்கிறதுலாம் கஞ்சா அடிக்க ஆரம்பிக்குது, விற்க ஆரம்பிக்குது, குடிக்க ஆரம்பிக்குது. எவ்வளோ இந்த இடமே இந்த ஏரியாவே இதுவாகிடுச்சு, ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சு. பயமா இருக்காதாம்மா உங்களுக்கு நைட்ல? பயமாக தான் இருக்கும். நாங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்ட் ரூம் கூட நாங்கள் இங்கே வரமாட்டோம் நைட்டில். காலையில் ஏந்து தான் வரணும். எனக்கு ஒரு பயம்தான். இப்போ ஏதோ ஒரு பூச்சி வருதோ பாம்பு வருது எல்லாமே இந்த இடத்துல வரும். அதனால் நாங்கள் எந்த பாதுகாப்பும் எங்களுக்கு இருக்காது. இங்கே வெட்ட வெளியாக தான் இங்கே மேலே கூட போனோம். இப்போலாம் இந்த பாத்ரூம் ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ தான் கட்டியிருக்காங்க இந்த பாத்ரூம் கூட. ஆமாம், எல்லாம் இங்கே இருக்கிற எத்தனை குடிசை எத்தனை ஓட்டு வீடு இருக்கோ அத்தனை ஓட்டு வீட்டுக்குமே தனியாக இந்த மாதிரி இருக்கும். உள்ளே குளிச்சுட்டு அப்போ கூட உள்ளே இருந்தால் கூட உள்ளே குளிச்சுட்டு நாங்கள் பக்கெட்டில் மொண்டு ஊற்றி எடுத்துன்னு வந்து இங்கே தான் ஊற்றணும். நாங்கள் கீழே தான் ஊற்றணும். கீழே ஊற்றி தான் நாங்கள் எடுக்க முடியும். ஒரு சாமான் கழுவுனாலோ நாங்கள் குளித்தாலுமே தண்ணி ஒரு பக்கெட்டில் இங்கே இருக்குன்னா இன்னொரு பக்கெட்டில் தண்ணி நாங்கள் அப்படி பிடிச்சி தான் சாமானுமே கழுவுவோம். இந்த தண்ணி போகிறதுக்கோ எதுக்குமே இந்த இடத்துல வசதி கிடையாது. இங்கே இருக்கிற எல்லா ஓட்டு வீட்டுக்குமே இந்த மாதிரி பாத்ரூம் இருக்கும். அந்த பூவாருனாலே இப்படி தான் இந்த இடம். அதுதான் இங்கே ரொம்ப அதுதான் வயசு பசங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டது. இந்த பீரியட்ஸ் டைம் வரும்போது அவங்க ஒரு நாப்கின் மாற்றி போடணுன்னாலே அந்த இடத்துல அசிங்கமாக இருக்கும் அவங்களுக்கு. இந்தமாரி ஓப்பனாக இருக்கும்போது ஐயோ எதனா வருமோ, யாருன்னா எட்டி பார்ப்பாங்களா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு பயம்தான் இருக்கும். வயசு பசங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும், எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதிகமாக கொசு நைட் ஆனால் நிற்க முடியாது. கொசு அடிக்கடி கரண்ட்டை கட் பண்ணுறாங்க, அடிக்கடி கரண்ட்டு கட் ஆகுது. அப்புறம் வந்து ரொம்ப காவாலாம் க்ளீனாக வார மாட்டுறாங்க, கொல்ல மாட்டுறாங்க. அந்த இடத்துல தண்ணி பிடிக்கிறதெல்லாம் ஒரு கட்டு வலை போட்டு ஒரு பழுப்பு எதுவும் பண்ண மாட்டுறாங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு காவா போட்டு போனதோட சரி கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு மேலே அது காவா போட்டு அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் அங்கே வந்து ஸ்டெப் எடுத்ததே கிடையாது. அதேமாதிரி பாத்ரூம் வசதி கிடையாது. எல்லாம் அங்கே தான் போனோம். இங்கே இருக்க எல்லா மக்கள் எல்லாம் இந்த ஏர்டெல் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பப்ளிக் பாத்ரூம் கட்டிடுறாங்க. அதில் 3 இது தான். அங்கே போய் கியூ கண்ணில் நிற்கணும் காலைலன்னா. மிச்ச பேர் சில பேர் வந்து இந்த ஆற்றுக்காரம் ஆம்பளைங்களாம் ஆற்றுக்கா அப்படி இறங்கிடுவாங்க. நைட்டில் இறங்குவாங்க, பகலில் போக முடியாது. நைட்டில் மட்டும் போவாங்க. மற்ற நேரம் காலையிலலாம் அங்கே தான் போய் நிற்கணும். ஏன்னா காலையிலலாம் அது உள்ளே போக முடியாது. பப்ளிக் வெளிச்சம் இருக்கிறதுனால அது உள்ளே போக முடியாது. அதெல்லாம் இங்கே பாத்ரூம் தான் போகணும். அப்போது வந்து லைனில் நின்று தான் கிடக்கணும்.
இப்போ இவ்வளோ பேர் போய் லைனில் நிற்பீங்க? ஆமாம், எல்லாம் போய் தான் ஒருத்தரா போவாங்க. மேலே ரோட்டு மேலே ஒரு பாத்ரூம் இருக்குது, அதில் ஒரு 2 பேர் போவாங்க. அது ரெண்டு இதுதாங்க இது. இதில் ஒரு 3 இருக்குது. லேடிஸுங்க ரொம்ப அவசரப்படணும். லேடிஸுங்க ரொம்ப கஷ்டம். லேடிஸுங்க எங்கேயும் போக முடியாது, அந்த ஒரு பாத்ரூம் தான் போகணும். அந்த ஒரு 3 இதுதான் இருக்கும், 3 இதுதான் இருக்கும். அந்த 3 இதில் நின்று கிடப்பாங்க. ஒருத்தரா போயிட்டு வருவாங்க. அதே ஒரு எவ்வளோ அது யாரும் சில பேர் வந்து கழுவுறாங்க. ஆனால் கார்பரேஷன்கார் வந்து கழுவுறாங்க. அவங்க எவ்வளோ நேரம் அவங்க டைமுக்கு வரையும் கழுவுவாங்க. அதுக்கப்புறம் நாசி ஆகிடும். வாழ்வாதாரமே இங்கே தான். பணம் இருந்தால் தான் நம்ம வெளியே போய் இருக்க முடியும். நம்பிக்கிட்டே எதுங்க போனால் தான் உண்டு, போனலாம் இல்லை. எல்லாருமே கூலி வேலை தான் செய்யும். கார்பரேஷன் வேலைக்கு போகிறோம். கார்பரேஷன் வந்தால் தனியார் வேலை தான். அந்த வேலைக்கு போகிறேன் நான். இன்னும் என் தங்கச்சி வந்து அந்த வேலைக்கு போகுது. ஏதோ அப்படியோ அதான் ஒரு நாளைக்கு எந்தெந்த வேலை கிடைக்குதோ அந்தமாரி போயின்னுக்கிறோம். இதுதான் நடக்குது. வீடு ஆனால் கலைஞர் ஆச்சு இந்த வீடை கட்டி கொடுத்தாரு. கல்லாறு வீடு கலைஞர் இருக்கும்போது கெளிச்சும் போது இந்த வீடு கட்டி கொடுத்து அதோட கட்டித்தரேன். நாங்கள் இந்த வருஷம் கெளிச்சாங்க. கட்டித்தரேன்னா இன்னும் கட்டவே இல்லை. உடம்பு சரியாக தான் கிடையாது. அவங்களுக்கே உடம்பு சரியாக தான் இருக்கிறாங்க. இட்டுன்னு போனால் அவங்கள தூக்கின்னு போகணும். ஒரு ஆள் இன்னொரு ஆள் பிடிக்கணும். இங்கேருந்து அங்கே வெளியே போய் ஆட்டோ கூப்பிடணும். எவ்வளோ சிரமமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. உள்ளே வராது, வெளியில் தான் இருக்கும். இங்கேருந்து தான் தூக்கின்னு போகணும். டாக்டருங்க வரமாட்டாங்கப்பா, உள்ள ஏரியா உள்ளே வரமாட்டாங்க. பப்ளிக்காக மேலேயே நின்றுன்னு எல்லோரும் தூக்கின்னு வாங்க, எல்லோரும் உடம்பு சரியில்லையா வாங்க அப்படின்ட்டு இட்டுன்னு போய் அங்கே பார்ப்பாங்க. தெரியலையே அவங்க ஏரியாவில் வர்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலையே என்னமோ. கொசு தொல்லை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் மாத்திரை கற்று வாங்கி போட்டு அது சரி பண்ணிட்டு தான் இங்கே இருக்கும். அந்த காலத்துலேருந்து காலத்து வரைக்கும் அப்படி தான் காலத்தை தள்ளி வரும். இதுக்காக வேண்டி கட்டித்தரேன்றாங்களே, நான் கட்டித்தர மாதிரி இல்லை. ஆனால் பிரிச்சு வெளியே தர மாதிரி சொல்கிறாங்க. வெளியே யாரும் போகிற மாதிரி இல்லை. இங்கேருந்து இங்கே பாத்ரூம் கட்டுறேன், இந்த லைனில் பாத்ரூம் கட்டி குழா போடுறேன், தண்ணி வசதி இது பண்ணுறேன்னாங்க. ஆனால் செய்யலை. எல்லாரும் இந்த மாதிரி கட்டாக தான் கட்டி வச்சுருக்கீங்களா? ஆமாம் அப்படி தான் இருக்கும். அது துர்சாமி பீரியடில் வந்து இந்த செவரு போட்டாங்க. நிற்கிறேன் இதில் வந்து கல்ச்சவர் இருக்கும். அது எல்லாம் நான் பள்ளம், இதுதான் மாடு. இந்த வீட்டுக்கு என்னென்ன பள்ளம் பண்ணாங்க 15 அடி ஆயம். அப்படியே குப்பையை கொட்டி மேடை ஆகிட்டாங்க. அப்படியே இதுவாக மழை சமயத்துலலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மழை சமயத்தில் வெள்ளம் வருதுனாகும் போது காலேஜ் எங்கன்னா பில்டிங்கில் அப்படி தான் போயிடும். அப்படியே நம்ம மழை சமயத்துலலாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், ஓடிட்டு எல்லாமே காலி பண்ணி டீச்சர் காலேஜ், டோபினா ஸ்கூலு அப்படி போய் தங்கிடுவோம். தங்கி தான் இது பண்ணுவோம். தண்ணி போன பிறகு மறுபடியும் காலேஜுக்கு போனால் காலேஜில் தண்ணி வந்துடும். ஆமாம், போன வெள்ளம் வந்துங்க மார்க்கெட்டு ஃபுல்லாக தண்ணி. இப்போ வந்து இது வீடு மூழ்கி போச்சு. ஒரே மொழி அடிச்சு போச்சு எல்லாம். அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் என்ன பண்ணுறது, தண்ணி திரும்ப காசு போட்டு கட்டினீங்க. ஆமாம். என்ன வேலை செய்கிறீங்க இங்கே இருக்கவங்களாம்? அதுக்கு முன்னே மூட்டை தூக்குற வேலைக்கு போனேன், முடியாத. அப்புறம் வாட்ச்மேன் வேலைக்கு போனேன், அதுவும் முடியாத. இப்போ வீட்டில் தான் இருக்கேன் சும்மா. பப்ளிக்கில் தான் அதுக்கு தர போகிறோம். ஒரு அர்ஜென்ட் அப்பதுக்கு ஒரு பாத்ரூம் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெண்கள்லாம் வந்து வெளியே போகிறது. ஆமாம் சார், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த குளிக்கிற பாத்ரூம் மெயினாக இல்லை. இப்போ நாங்களா இது தேர்ப்பதுக்கு வேறு கிடைக்கிட்டீங்க. இது வந்து பாத்ரூம். ஆமாம் சார், குளிக்கிறதுக்காக குளிக்கிறதுக்கு மட்டும் பாத்ரூமு. இது இல்லாமட்டு பப்ளிக்கில் போயிடுறோம். ஆனால் ஒரு நைட் என்ன ஒரு பசங்க ஒத்துக்கணும். பொம்பளை பசங்க நட முடியல. ஒரே பசங்க குடிச்சிட்டு ஒரே அம்பலம் பண்ணுறாங்க. நாங்களும் எத்தனோ வாட்டி போய் சொன்னால் எதுவுமே ரிலேஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு 11 மணிக்கு 12 மணினா ஒரே ஒரு பொம்பளைங்க வரதுக்கு பயப்படுறாங்க. சைடு ஒரு குடிச்சிட்டு ஒரே அம்பலம் பண்ணுறாங்க சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஒரு போலீஸ் மாதிரி ஒரு பாதுகாப்பாக போட்டிங்கன்னா ஒரு பொம்பளைங்க பசங்க பயம் இல்லாமல் இருக்கலாம். அவ்வளோதான். இங்கே இருக்க ஏரியா மக்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்க? வாழ்வாதாரம் எல்லாம் வந்து பெயிண்ட் வேலை, கூலி வேலை தான். முக்கால்வாசி பேர் கூலி வேலை தான். யாரும் வந்து கவர்மெண்ட் வேலை அந்த வேலைலாம் கிடையாது. எல்லாம் கூலி வேலை, பெயிண்ட் வேலைக்கு போகிறது. அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் நம்ம சாப்பாடு. ஆமாம். அதேமாரி கார்பரேஷனில் போகிறாங்க, அந்த கான்ட்ராக்டில் வேலை செய்கிறாங்க. லேடிஸுங்க ஜென்ஸுங்களாம் இதுதான். ஆனால் எல்லாம் அடிப்படை வேலை தான். எல்லாம் 12,000 10,000. அதேமாரி பெயிண்ட் வேலைக்கு போகிறவங்க, கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க, இந்த பெரியாள் வேலைக்கு போகிறவங்க, சித்தாள் வேலைக்கு போகிறவங்க தான் இருக்கிறாங்க. சில பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க. கூவாறு பக்கத்தில் இருக்கீங்க. இது மழை பெஞ்ச ஒரு ஸ்மெல்லு வரும். நாத்தடிக்குது தான். என்ன பண்ணுறது, எங்கள் வாழ்க்கை இதுதான் தெரிஞ்சு போச்சு. எங்களுக்கு ஒரு முடிவு இல்லை. உதவி பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும். எங்களுக்கு என்ன உதவி பண்ணால், எங்களுக்கு வீடை இடிச்சிட்டு கட்டி குத்தா போதும்பா, வேறு எந்த உதவி வேணாம். ஏன்னா அது பாத்ரூம் இப்போ வீடை இடிச்சிட்டு கட்டி குத்தாங்கன்னா ரெஸ்ட் ரூம் தனித்தனியாக இருக்கும் எங்களுக்கு. அப்போ எங்களுக்குள்ளே ஒரு நோய் நொடி வராது, எதுவுமே வராது.
இப்போ ஒரே பாத்ரூமில் அந்த 4 கக்கூஸில் எல்லாருமே போகிறோம். போயிட்டு வந்தா அதில் போய் உட்காந்துட்டு வந்தா அந்த இன்னொருத்துக்கு போய் வராங்க, வெளியில் வராங்க. அந்த நாற்று எங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஆகாதா? அது எங்களுக்கு நோய் வராதா? மீறி கேட்டால் என்னங்க, உங்களுக்கு தான் பாத்ரூம் கட்டி கொடுத்துக்குறோமே அங்கே அப்படின்றாங்க. ஒரு ஊருக்கே ஒரு 4 கக்கூஸ் போதுமா? இந்த பக்கத்தில் ஹவுசிங் போர்டு இருக்குது, தனித்தனியாக வீடுங்க இருக்குது, அவங்களுக்கு தனித்தனியாக ரெஸ்ட் ரூம் இருக்குது, போகிறாங்க வராங்க. தண்ணி வசதி இல்லை. தண்ணி டேங்க்கில் தான் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்குகிறோம். காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் டேங்க்கில். எங்களுக்கு யாருமே எங்கே குழா இருக்குது பார்க்குறீங்க? குழாவே இல்லையா யார் வீட்லையுமே? குழாமே கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. எங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க? நாங்கள் அங்கே போவோம், டேங்க்குக்கு போவோம். லாரியில் தான் வரும் தண்ணி, மெட்ரோ தண்ணி தான். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்லண்ணா, இப்போ நம்ம அப்பா காலத்துலேருந்து இங்கே இருந்துட்டோம், நம்ம குழந்தையாச்சும் ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும், இல்லை நம்ம இங்கேருந்து வேறு ஏரியாவுக்கு போகணும், அந்த மாதிரி ஏரியாவுக்கு போனால் பணம் சம்பாதிச்சா எங்கன்னா இடம் வாங்கிட்டு போக முடியும். ஏன்னா நீங்களும் ஒரு குழந்தை வச்சுருக்கீங்களா, இதுக்கப்புறம் உங்கள் குழந்தை காலமும் இப்படியே போயிடக்கூடாது. என் பசங்களாம் எல்லாம் பெருசாக இருக்கிறாங்க, எல்லாம் இது படிக்குது. ஆனால் எல்லாமே இங்கே தான், வேறு ஒன்றும் கிடையாது. இனிமேல் போய் அவங்க எங்கன்னா வேலைக்கு போனால் தான் 10 ரூபா சம்பாதிச்சா தான் எங்கன்னா வீடு வாசல் வாங்க முடியும். எங்கே வாங்க முடியுது? இப்போ இருக்கிற சென்னையில் வர வருமானம் வீட்டு சாப்பாட்டுக்கே கிடையாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அதுக்கப்புறம் எங்கே வீடு வாசல் வாங்குறது, இடம் வாங்குறது? இங்கே தான் கிடக்கணும், இங்கே தான் பண்ணணும். இவங்க எதனா கட்டி கொடுத்தா தான் எதனா பார்க்கணும். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu.